வரணும் பார்த்தீங்களா அந்த மாவுக்கு குரலி இப்போ நாட்டினா உங்களுக்கு அதுவே கொடுவா கிடையாது. அது பேர் குறுக்க எவ்வளோமா இருக்கு? 50 ரூபா பத்தலமா ஒரு குறுக்க போய் இந்த மாதிரி ஆச்சு. இன்னும் ஒரு 20 ரூபா கொடுங்க போதும். என்னது செல்வெல்லாம் இருக்காருங்க. அவர் தாங்க நம்பர் 1 அவர் தான். இந்த கடையிலேயே மேட்ச் தோனி தான் ஒத்து வைப்பல நான் செல்வம் தான் அப்படின்னு மித்த பேர் யாவனையா ஒத்து சொல்ல பாருங்க ஒத்துக்க மாட்டாங்க. நாளைக்கே ஆவலாம் கூட சரி ஒத்துக்க மாட்டாங்க. தான் இருக்கிறேன் அவர் கூட ஓடவும் முடியாது. அவங்க கூட நான் வேலை செய்ய முடியாது. ஒத்துங்களா அதை முடியாதுன்னா முடியாதுதான். அப்படி என்ன பண்ண முடியாதுதான். இப்போ ஒன்றும் இல்லை சேனல் வந்து அவர் சேனல் வச்சுருவாரா? அவர் உன் சேனல் தான் சொல்லுவார். அவர் சேனல் அப்படியே சொல்லுவார். பைப்பு கிடைக்கும் அவர் தான் சொல்லுவார். இன்னொரு சேனலில் பேர் சொல்லுங்க அவர் தான். ஆனால் உள்ள பார்த்தோம்னு வச்சியா கொஞ்சம் இல்லைண்ணா இப்போ போகிறது இல்லை அவ்வளோவா. நீயே போக மாட்டேன் சேனல் அவர் எதுவும் போட்டால் போக மாட்டாங்க. பழைய இருந்தாலும் எப்படியே போடுறாங்க பழைய சேனல் புதுசாக சுத்தமாக போகல. கூட கடை மீன் 2.5 லட்சம் போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அது மட்டும் தான் போய் என்ன பெருசாக எடுத்து போடு பெருசாக கூட சொல்லு லேபரு யார் சொன்னாங்க எல்லாம் சொன்னாங்க. இவன் சதீஷ் எந்த தான் போட்டான் போலியே. சதீஷ்க்கு வந்து ஒரு நாளே 100K போச்சு. என்ன மீன் அதே கடவுரா 100K போச்சு. ஒரே நாள் மொத்தம் எவ்வளோ வாங்கி வந்து போய் சொல்ல ஒன்றும் சொல்ல மாட்டாங்கப்பா. எடிட்டிங் வேலை நடக்குது அங்கே. இதெல்லாம் மிஷின் அதெல்லாம் கிடையாது. நம்ம எடிட்டிங் பண்ணுறதுல தான் இருக்குது எல்லாமே. 3 நாளில் 167K இதாகுது. 3 நாளில் 167K 3 நாள் தான் அது போட்டு சதீஷ்க்கு. அவனுக்கு இன்னும் 2K 2.5 சொல்லிட்டு போயிட்டானு ஒன்று. நான் போட்டு 20 அப்பயே போட்டேன் அன்றைக்கி. போட்டு 230. நான் போட சொன்னேன் லேட்டாக போட சொன்னேன் நான். இன்னைக்கு போய் 3 நாள் 167K 230. 10 நாள் ஆகுமா? ஆமாம் 10 நாள் ஆகுது. என்னைக்கு வந்துச்சு அந்த மீன் அங்க? அதான் என்னைக்கு வந்துச்சு? சனிக்கிழமை வந்து வெட்டி அப்படி வெட்டு 2 இது வெட்டினியா பவாலு முழுசு சாப்பிடு அப்படியே வறுத்துடலாம். நாளைக்கு நாள் கூட கறி குழம்பு அப்படியே இருக்கு. ஆமாம் 2 மீன் வந்து இல்லை 2 மீன் 53 கிலோ ஆமாம். பெரிய பெரிய கடவரா செவிலடிக்கு மட்டுமே அதுதான் அது வெட்டுறதுக்கு மட்டுமே கிலோ அந்த ஒரு மீன் மட்டும் 1000 ரூபா. 2 மீன் சர்ச்சைக்கு வெட்டினா இன்னைக்கு கடை வந்து கவியே அவன் தான் சின்ன மீன் தான். இங்கே தான் சுற்றி நின்றான். காலையே வந்துட்டான் அவன். யாரு? சதீஷ் காலையே வந்துட்டான். வெளியே போயிட்டு 1 மணி தான் வந்தேன். நைட்டில் ஊர் சுத்தத்தை நிப்பாட்டிக்கிங்க. அதிகமாக தான் சுற்றக்கூடாது. நாளில் கூட சுற்றிடலாம். அதிகமாக இருக்கிறது நாலு சரியில்லாத நல்லது ஒன்றி தான். ஆமாம் ஓகே. இது யாருக்கு? 2 பேருக்கு. அவ்வளோதான் 2 பேர் தான் வரும்.
ஆமாம் அமிர்தம்மா முள்ளு வாழை செம்மையாக இருக்கும் டேஸ்ட். முள்ளு வாழை சின்னதாக இருக்கு அதான விஷயம். பொறுமை பத்தது அவிச்சிட்டு முள்ளு இருக்கணுமாண்ணே இது இல்லைண்ணா முள்ளெல்லாம் எடுக்கவும் முடியாது. எடுக்க முடியாது. ஆமாம் இப்போ நான் வந்து அவங்களுக்கு இப்போ ஒரு நாளைக்கு வெட்ட போகிறேன் அவங்க அப்படி தான் எடுத்துட்டு போகணும். ஆமாம் இந்த காசு போட்டிங்கன்னு வச்சிங்களா முள்ளு சாப்பிட முடியாது. முள்ளு சாப்பிட முடியாது. உங்களுக்கு விட்டுமே விட்டுருவா. ஓகே சொல்லலாமா? இந்த முள் இருந்ததுன்னா உங்களுக்கு வேற மாதிரி மீன்லாம் அருமையாக இருக்கும். வறுத்தாலும் செம்மையா இருக்கும் சேவா. ஆமாண்ணா மீன் அருமையாக இருக்குண்ணா. இப்போ என்கிட்ட ரெகுலராக வாங்கிட்டு வரவங்க வந்துடுறாங்க. நான் அந்த ஃபஸ்ட்டில் கட் பண்ண பார்த்தீங்களா அந்த கட்டிங் போகணும்னு சொல்லிட்டு நான் சின்ன மீன்லாம் வாங்கினீங்கன்னா அந்த கட்டிங் வராது. என்னம்மா பாரு நல்லா இருக்கும். சூப்பராக இருக்குமா எல்லா மீனும். கொடுவா எப்படிதான் இருக்குது? ஏன்னா அது பொருளி மீன் அது பேர். நல்லா இருக்கு மீன். சைஸ் சின்னது தானே அப்படியே போடுவாங்களாம்மா குறுக்க போட்டுருவா. நல்லா இருக்குமா மீன்? அது மீன் அருமையாக இருக்கும். அது ரொம்ப பெருசாக வாங்கக்கூடாது. இதான் சைஸு. இதுக்கு மேலே பெருசாக வாங்கினா ரொம்ப லப்பர் மாதிரி ஆகிடும். என்ன பண்ணுமா சொல்லிடுங்க என்ன பண்ணணும் சொல்லிடுங்க. லைட்டாக வயிறு மாதிரி எடுத்துட்டு ஒரு சைடு போன் எடுத்துருவா. ஒரு சைடு போன் எடுத்துருவோம். ஒரு சைடு போன் எடுத்துருவோம். சரிங்கம்மா நீங்கள் 2 மீன் தனியாக வாங்கி வாங்க. இதை மாதிரி தனியாக வாங்கிங்க. கொடுத்தீங்க முள்ளு வாழையும் பாருங்க கீழே இருங்க. ஓகே ஒன்றாச்சு. இந்தாங்க அவங்களாம் வந்து 30 வருஷமாக வேலை செய்கிறாங்களா இல்லை ஒரு துண்டு போடுறேன் அம்மா. என்னது அப்பமா என்ன டேய் சர்ச்சில் எனக்கு 500 போடுறேன்னு சொல்லிட்டு உங்கள் குழந்தைய போட திருப்பி போட்டு விட்டு சொல்லிட்டு போனியா?